இந்த 10 விஷயத்தை சரியா புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறதால தான் நிறைய பேர் கிரிப்டோவில் ஃபெயிலியர் ஆகுது. அந்த 10 விஷயம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோ கிளியரா சொல்லப் போறேன். ப்ளஸ் நான் 10வது சொல்லப் போற விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதலாவது விஷயம், ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி ஒன்றை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. நீங்க கிரிப்டோவில் ஜஸ்ட் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ட்ரேட் பண்ணாலும் சரி, ஈல் ஃபார்மிங் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஏர்ட்ராப்ஸை ஃபார்ம் பண்ணாலும் சரி, நீங்கள் கிரிப்டோவில் இருக்கிற என்ன ஏர்னிங் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணினாலும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நிறைய பேர் செய்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அறிக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, அதை ஒரு குறைய பேர் தான் பாவிக்காங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டிக் ஆகிறீங்க. நிறைய பேர் அந்த ஸ்ட்ராட்டஜியை பாவிக்கலை, நம்மளும் இன்னும் கொஞ்சம் பேர் தான் பாவிக்காங்க, இல்லாட்டி நீங்கள் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை பாவிக்கிங்கன்னு சொன்னாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கட்டாயம் அதை மட்டும் பாவிங்க. நிறைய பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி பாவிக்கலை, வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி பாவிக்காங்க. நம்ம நம்மளாக தான் பாவிக்கணுமா, நம்மள்கிட்ட இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி நல்ல மில்லியான்னு சொல்லி எல்லாம் டவுட் படாதீங்க. நீங்கள் பாவிக்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரணுன்னா கட்டாயம் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டே போட்டு எல்லாத்தையுமே மெஸ்அப் பண்ணாதீங்க. இது முதலாவது விஷயம். இதை நான் காலத்துக்கு அப்புறம் தான் நான் லேர்ன் பண்ணி எடுத்தேன். ஸோ பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒவ்வொரு ஆக்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி அதில் மட்டும் ஸ்டிக் பண்ணிடுங்க. ரெண்டாவது அநேகமாக செய்கிற பெரிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனிக் செல்லிங் பண்ணுறது. பெனிக் செல்லிங் என்னென்னா பயப்பட்டு லொஸ்ட்டில் விற்கிறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கிரிப்டோனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக செஞ்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வந்துட்டு, இல்லாட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கிரிப்டோட கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லி அந்த கிரிப்டோ கீழே போகுதுன்னு சொன்னால் உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்னா தயவு செய்து பெனிக் செல் பண்ணாதீங்க. நீங்கள் முதலாவது இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட உள்ளுக்கு வந்திருக்கணும் முதலாவது. அப்படி நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட உள்ளுக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் டிசிஏக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் டிசிஏக்கோ அப்படி இல்லாட்டி ஸ்டாப் லாஸுக்கோ நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யாமல் வந்துட்டீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின காயினில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் பண்ணி தான் செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால் லைக் டெம்ப்ரரியாக வார மார்க்கெட்டில் வார இந்த ஃபட்டுகளுக்கு பயந்து பெனிக் செல் பண்ணாதீங்க. இப்போ பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு புல் மார்க்கெட் வாரத்துக்கு கூடிய காலம் எடுக்கலாம். அப்படி புல் மார்க்கெட் வரக்குள்ளே பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போன கோயின்கள் ரீகவர் ஆகாமல் கூட போகலாம். நான் எல்லா கோயினுமே வெளியால் வரும். ஸோ நீங்கள் பெனிக் செல் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ஷார்ட் டைமில் ட்ரேடிங் பர்பஸுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள கட்டாயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பயப்பட தேவையில்லை. நாளைக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோ பாதுகாத்துக்கொள்ளும். ஆனால் நீங்கள் லாங் டைமுக்கு ஒரு நல்ல ஒரு காயின் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ லாங் டைமுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஏன்னா நீங்கள் லாங் டைமும் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே நாளைக்கு வர சின்ன சின்ன ஃபட்டுகளை பார்த்து நீங்கள் வந்து பெனிக் செல் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் லாங் டைமுக்கு நம்பிக்கையாக நீங்கள் காயின் ஒன்று வாங்குறீங்க. அப்படி வாங்குறது முதல் நீங்கள் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் எல்லாம் நீங்கள் படித்து போட்டு தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. சும்மா போய் மீம் கோயின்லையோ இல்லாட்டி அந்தந்த கோயின்கள்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்க லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படி எல்லாமே செஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் நாளைக்கு இப்படியான மடத்தனங்களால் உங்களோட பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. மூணாவது, உங்களால் இழக்க முடியாத பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற. அதாவது கிரிப்டோவில் நீங்கள் எப்பயுமே கிரிப்டோன்னு மட்டுமே நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாலும் நீங்கள் எப்பயுமே அந்த பணம் இழந்தாலும் நீங்கள் அந்த பணம் உங்கள்கிட்ட இல்லாமல் போனாலும் உங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுங்கிற பணத்தை மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரணும். இப்போ அடுத்த மாதம் ஒரு பணத்திட்ட தேவைன்றிருக்கு, அதை நான் இப்போ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த மாதம் வரக்குள்ளே வெளியால் எடுக்கணும். அப்படி அதுக்குள்ள ப்ராஃபிட் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட எனக்கு மேரேஜுக்காக கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், படிப்புக்காக கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு வருஷத்தில் தேவை, 2 வருஷத்தில் தேவை, அதுக்கடையில் நான் கிரிப்டோக்குள்ளே போட்டு அதை லாபமாக்கி அதுக்கடையில் நான் வெளியே எடுக்க போகிறேன். இப்படியான முட்டாள்தனமெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்டா கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வாலடைல். கிரிப்டோ மார்க்கெட்டில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு 2x 3x 5x 10x 100xன்னு சொல்லி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாமோ அதே அளவுக்கு -90%, -95%, -99% கூட போய் அது ரீகவர் ஆகிறதுக்கு 2 3 4 5 வருஷம் போகிற நாட்களும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைக்கிற பணத்தை தயவு செய்து உள்ளுக்கு கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு கிட்டத்தட்ட 40-50%, சில நேரம் 90-95% லொஸ்ட்டில் தான் நீங்கள் அவசரமாக அந்த பணம் தேவைப்படும் சொன்னால் லொஸ்ட்டில் விற்றுட்டு வழியால் போகிற மாதிரி நிலைமையில் வரும். அதனால் எப்பயுமே தேவைக்கு இருக்கிற பணங்களில் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
அடுத்தது எப்பயுமே உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாரி நெறைய விஷயங்கள் கதைப்பாங்க தான். ஆனா, எப்பயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள உங்களோட ஓன் ரிசர்ச்ச பண்ணி போட்டு அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட ஹெல்ப் எடுங்க. வேற வேற விஷயங்கள்ல ஹெல்ப் எடுங்க. ஆனா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்குள்ள நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச்ச பண்ணுங்க. தயவுசெய்து பிளைண்டா இன்னொரு ஆள் சொல்றாங்கறதுக்காக இன்வெஸ்ட்மென்ட்கள் பண்ணாதீங்க. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் உண்மைய தான் சொல்றாங்களாங்கிறது கொஸ்டின். நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாரி பெய்ட் அதாவது பணத்த வாங்கிட்டு ஒரு கம்பெனிட்ட இருந்து பணத்த வாங்கிட்டு அந்த காயின பத்தி பெருசா அடிச்சு விடுவாங்க. அத நம்பி நீங்க வாங்கினீங்கன்னா, நாளைக்கு அது ரக் ஆகக்குள்ள பெரிய பிரச்சனைகள மாட்ட வேண்டியது. அதனால எப்பயுமே உங்களோட ஓன் ரிசர்ச்ச பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது எப்பயுமே ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க. இது புல் மார்க்கெட்ல அநேகமா நாங்க செய்ற பிரச்சனை தான். இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா கட்டாயம் இத்தனை பெர்சன்டேஜ் வந்தா ப்ராஃபிட் எடுக்கணும். அப்டிலாட்டி கேப்பிட்டலையாவது வழியா எடுக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை நீங்க ஃபாலோ பண்ணித்தான். நானும் நிறைய புல் மார்க்கெட்ல அதாவது நான் புதுசா வந்த டைம்ல நான் செஞ்ச பெரிய மடத்தனங்கள்ல ஒன்று தான் ப்ராஃபிட் எடுக்காம விடுறது. இப்ப நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டபுள் மடங்காம், ட்ரிபிள் மடங்காம், சில நேரம் 10%, 20%, 30% சொல்லி ப்ராஃபிட் வரும். வந்த உடனே நம்மளுக்கு கிரீட் வந்துரும். கிரீட் வந்தா என்ன செய்ற? அத ப்ராஃபிட் எடுக்கிறல்ல, இன்னும் கொஞ்சம் மேல போகட்டும், இன்னும் கொஞ்சம் மேல போகட்டும். அப்பா நம்மளோட போர்ட்ஃபோலியோ 10% இன்க்ரீஸ் ஆயிரு, 20% இன்க்ரீஸ் ஆயிரு, டபுள் மடங்காயி, ட்ரிபிள் மடங்காயின்னு பார்த்து சந்தோஷப்படுறதே தவிர, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதே தவிர, அத வித்து பணமா மாத்தி நம்மளோட ப்ராஃபிட்ட செக்யூர் பண்றதில்ல யாரும். அப்படி நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா, நாளைக்கு பியர் மார்க்கெட்டுக்குள்ள போகக்குள்ள, இல்லாட்டி பெரிய கிராஷ் ஒன்று வரக்குள்ள, அந்த வந்த ப்ராஃபிட்டும் இல்லாம ஆகி திரும்ப மைனஸ்ல போயிடும். மைனஸ்ல போனீங்கன்னா திரும்ப கேபிட்டல் கூட வெளியில எடுக்கலாம் நிலைமைக்கு வந்துரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமான ப்ராஃபிட் எடுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல உங்களோட முதல்ல கேபிட்டல் எடுத்து போட்டு, அதுக்கு பிறகு இருக்கிற லாபத்த நீங்க எவ்வளோ வேணுனாலும் மூன் பேக்ல போடுங்க. அடுத்தது உங்களோட போர்ட்ஃபோலியோவ டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். ஓகே. ஒரு இது ஒன்று இருக்குது, சேயிங் ஒன்று இருக்குது. டோன்ட் புட் ஆல் ஆஃப் யூர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். அது உங்களோட மொத்த பணத்தை கொண்டு ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியில் தனியாக ஒரு கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா, அந்த தனி கிரிப்டோ கரன்சியில் தான் உங்களுடைய ஃபுல் லைஃப் டைம் சேவிங் அதாவது ஃபுல் வெல்த்தே தங்கியிருக்கும். நாளைக்கு அந்த ஒரு கம்பெனியில் நடக்கிற பிரச்சனையால உங்களோட ஃபுல் வெல்த்தையுமே லொஸ்ட் ஆகுறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற 10 இல்லாட்டி 20 இல்லாட்டி 30 கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நாளைக்கு 1-2 கம்பெனிஸ் ஃபெயிலியர் ஆகினாலும் மற்ற எல்லா இது ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ் ஆகக்குள்ள உங்களோட போர்ட்ஃபோலியோ சக்ஸஸ் ஆகும். நான் ஆல்வேஸ் பிட்காயினில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பிட்காயின் சம்மந்தமாக தான் நான் நிறைய பேசியிருப்பேன். அதுக்காக நான் பிட்காயினில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் கேட்டால் இல்லை. நான் நிறைய ப்ராஜெக்டில் நான் ரிசர்ச் பண்ணி நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நான் வாங்குவேன். ஆனால் அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரெக்கமெண்ட் பண்ணாததுக்காக நான் உங்கள்ட்ட பிட்காயின் மட்டும்தான் வாங்குங்கன்னு சொல்ல வரல. நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுற பிட்காயின் மட்டும்தான். அதை தாண்டி வேறு காயின்களை நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்களை பண்ணுங்கன்னு நான் எவ்வளோ அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்களை பண்ணி நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ஆனால் உங்களோட போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுள்ள பங்கை பிட்காயினுக்கும் ஒதுக்குங்க. ஏன்னா பிட்காயின் தான் நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி. இதுதான் 16 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி பிட்காயின் தான். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் மோர் தென் 50% பிட்காயினில் வச்சுட்டு அதுக்கு பிறகு இருக்கிற பர்சன்டேஜை நீங்கள் மாற வர நல்ல ப்ராஜெக்டுகளில் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுங்கள். அடுத்தது ஃபைனலாக ஃபோமோ ஆகாதீங்க. ஃபோமோன்னு சொன்னால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபோமோ ஆகிறதுனா அநேகமான கிரிப்டோ கரன்சியில் டொப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது பிறகு மைனஸில் வந்ததுக்கு பிறகு அப்புறம் ஃப்ளோட்டிங் லாஸில் கனகாலமாக வெயிட் பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லை நட்டத்தில் விற்க வேண்டி வரும். கிரிப்டோ கரன்சி பயங்கரமாக பம்ப் ஆகிட்டு நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் கதைக்காங்க. அது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இப்போ மார்க்கெட்டில் பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அதை ஃபோமோ ஆகி அதை போய் அந்த டொப்பில் போய் வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்கியிருக்கீங்க எப்போன்னு சொன்னால் அப்படி எல்லாரும் அது பம்ப் ஆகிறதுக்கு முதல் அது எல்லாருமே அதை பற்றி பேசுகிறதுக்கு முதல் நீங்கள் ரிசர்ச் பண்ணி வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் பாட்டமில் நீங்கள் அப்படி மேலே போகக்குள்ள ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் ஆல்ரெடி பம்ப் ஆகி முடிஞ்சது பிறகு எல்லாருமே பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் போய் வாங்குவீங்கன்னு சொன்னால் அந்த காயின் திரும்ப கீழே வரக்குள்ளே நீங்கள் டொப்பில் வாங்கியிருப்பீங்க. திரும்ப அந்த டொப்பை தாண்டி மேலே போனால் தான் ப்ராஃபிட். நீங்கள் நட்டத்தில் வெயிட் பண்ண வேண்டி வரும். அப்படி ஸ்டாப்லஸ் அடி வரும். அப்படி இல்லாட்டி டிசிஏ பண்ண வேண்டி வரும். அது நல்ல காயின் இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ டிசிஏ பண்ணாலும் உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸை கீழே கொண்டு வரது பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே மார்க்கெட்டில் பயங்கரமாக பரவாயில்ல அடி வரட்டிக்குள்ள மார்க்கெட்டில் எல்லாருமே ஃபார்ம் ஆகக்குள்ள நீங்கள் ஃபார்ம் ஆகாமல் எப்படி வேல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வேல்ஸ் மாதிரி சிந்திச்சு வேல்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கொள்ளுங்க. அந்த சொன்ன விஷயத்தில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வந்து பேசிக்லேருந்து படிக்கணும்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிங்க. எப்படி கிரிப்டோ கரன்சி வாங்குற, எப்படி கிரிப்டோ கரன்சி பிட்காயினை நான் கஸ்டோடியல் வாலெட்டில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறேன், எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுற சொல்லி எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிங்க. பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இடிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என் நேமில் நிறைய ஃபேக் ஐடிஸ் சுற்றிட்டு இருக்குது. என் யூசர் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் யாருன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னு சொன்னேன் என் ஐடியில் முதலாவது என் யூசர் நேம் சரிதானாங்கிறத இது செய்யுங்க. அடுத்தது நான்
நீங்களா வந்து என்கிட்ட முதல் மெசேஜ் பண்ணாத வரைக்கும் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பிரமிட் ஸ்கீம்கள்லையோ டபுள் ஸ்கீம்கள்லையோ இன்வெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன். ஸோ நிறைய ஃபேக் ஐடியா இருக்குது, கவனமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.